காட்டுறாரு. சார் அஸ்வத் படத்துக்கு வந்து டிராகனுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பெக்டேஷனும் இப்ப இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து வேற எங்கேயோ லெவல் பெருசு சார். வேற லெவல். இப்போ முதல்ல வந்து நார்மலாக இருந்துச்சு. சிம்புவும் ஏஜிஎஸ் நிறுவனம் தான் அதுவும் தயாரிக்கிறது இருந்தது. சிம்பு அஸ்வத் அந்த கூட்டணி அமைஞ்சால் அது நார்மலான ஒரு ட்ராவலாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவனுடைய ஸ்டைலே வேற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா சிம்புவோட அஸ்வத்தினுடைய ரேஞ்ச் இன்னைக்கு வந்து டாப்பில் நிற்கிது இன்னைக்கு. ஏன்னா 200 கோடி 150 ரூபா கலெக்ஷன் தான் இன்னைக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஏஜிஎஸ்ஸே திணறி போயிருக்காங்க. கோட்டில் விட்ட பணத்தை இதில் பிடிச்சிட்டாங்க. இப்போ அதை கோட் ஃப்ளாப்பா சார்? இல்லை ஃப்ளாப்லாம் கிடையாது. கோட்டில் வந்து ப்ராஃபிட் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பெரிய லெவலில். பட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எடுத்துட்டாங்க. அது ப்ராஃபிட் ஒன்று இருக்குது. பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் ஒன்று இல்லைங்களா, பெரிய லெவலில் இல்லை. அதனால் இதில் வந்து எதிர்பார்த்து கூட கலெக்ஷன் அள்ளிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 37 கோடி தான் பட்ஜெட் உங்களுக்கு. 150 கோடி போச்சுன்னா டோட்டலாக இன்னொரு 30-40 போச்சுன்னா அது ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிட்டாங்க சார். சேட்டலைட் இதுலயே வந்து எடுத்துட்டோம், ஸோ எல்லாமே ப்ராஃபிட் தான் அப்படின்னாங்க. டேபிளில் கேஷ் வந்தாச்சு அவங்களுக்கு. அது டேபிள் ப்ராஃபிட் அவங்களுக்கு. அதனால் இது எதிர்பார்க்காத ஒரு ஹிட்டு தான் இது. இதன் மூலமாக அடுத்து வந்து அஸ்வத்தும் சிம்பும் சேர்றதுக்கு பட்ஜெட் அவங்க பார்க்கவே இல்லை. படம் நல்லா வருது என்னவோ பண்ணுங்க அப்படின்னு.